நீங்கள் இது வரைக்கும் பஸ்ஸில் எங்கேயாவது போகும்போது இல்லை நடந்து போகும்போது ஏதாவது மரத்தை பார்த்து தேங்க்யூ சொல்லியிருக்கீங்களா? இது வரைக்கும் சொன்னதே இல்லைன்னா இனிமேல் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா இந்த பூமியில் நம்ம இன்னும் வாழ்ந்துட்டுருக்கோன்னா அதில் முக்கியமான ஒரு பங்கு மரத்தோடது தான். என்னதான் நமக்கு நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லா பூதங்களும் உதவுனாலும் அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கிற இயற்கையோட ஒரு பகுதியாக இருக்கிறது மரங்கள் தான். இந்த வீடியோவில் நம்ம ஏன் மரங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கிராட்டிடியூட் சேலஞ்ச் டே 23. இன்றைக்கி நம்ம மரங்களுக்கு நன்றி சொல்ல போகிறோம். மரங்கள் இந்த பூமியில் ரொம்ப காலமாக இருக்குது. பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக பூமியில் இருக்குது. அதுதான் இங்கே இருக்கிற உயிர்களுக்கு வாழ்க்கையை கொடுக்குது. அதாவது பறவைகள் தான் நிறைய விதைகளை பரப்புறதா நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த பறவைகள் வாழ்கிறதுக்கு ஒரு வாழிடமாகவும் விலங்குகள் வாழ்கிறதுக்கு ஒரு வாழிடமாகவும் முக்கியமாக இருக்கிறது மரங்கள் தான். அதே சமயத்தில் நம்ம எல்லாரும் மூச்சு விட்டுட்டு இருந்தால் தான் நம்ம உயிரோடு இருக்கோன்னே அர்த்தம். நமக்கு தேவையான ஆக்சிஜனை சப்ளை பண்ணுறதுல முக்கியமான பங்கு மரங்களோடது. அதே மாதிரி மரங்கள் தான் மழையை வர வைக்குது. நம்ம எல்லாருக்கும் இந்த ஸ்லோகன் தெரியும், மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அப்படின்னு. பட் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மரங்கள் வேர் மூலமாக உறிஞ்சுற தண்ணீரை பார்த்திங்கன்னா இலைகள் மூலமாக வெளியில் விடுது. அதாவது வாட்டர் வேப்பர்ஸாக வெளியில் விடுது. ஸோ அது அந்த இடத்துல பில்டப் ஆகி ஒரு ஈரப்பதம் உருவாகி மேகங்கள் உருவாக்குறதுல மரங்களோட பங்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி காய வச்சுருந்தோம் இல்லை மூடி வச்சோன்னா அதுக்கு மேலே நீராவி படிஞ்சிருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் வானத்தில் மேகங்கள் ஃபார்ம் ஆகுது. ஸோ வானத்தில் மேகங்கள் ஃபார்ம் ஆகும்போது நமக்கு தேவையான மழை நமக்கு கிடைக்கிது. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பூமியை சமநிலையில் வச்சுருக்கிறதுக்கும் மரங்களோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது நம்ம தேவையில்லாமல் நம்ம ஏசியிலேருந்து, ஃப்ரிட்ஜிலேருந்து, நம்ம தொழிற்சாலைகள்லேருந்து வெளிவிடுற வெப்பம் எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிற தன்மை வாய்ந்தது. அதே மாதிரி நம்ம பொல்யூஷன்லேருந்து வெளிவிடுற இல்லை கெட்ட காற்று, அதாவது கார்பன் டை ஆக்சைடு, இந்த மாதிரியான காற்று எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு நமக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுத்துட்ருக்கு. அதே மாதிரி மண் அரிப்பை தடுக்கிறதுல மரங்களோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போல்லாம் ஏஐ வந்துருச்சு, எல்லோரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் ரஷ் பண்ணுற ஒரு கல்ச்சரில் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். பட் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா உண்மையான வளர்ச்சி அப்படிங்கிறது என்னென்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடி மட்டும்தான். எப்போ ஒரு மரம் அதோட வேர்களை பூமிக்கு கீழே நல்லா பரப்புதோ அதே அளவுக்கு உயரத்தை அந்த மரத்தால் எட்ட முடியும். அது ரொம்ப உறுதித்தன்மையோடையும் இருக்கும். அது எந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காகவும் இதாகாது. அப்படியே எதுவும் நடந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இலையுதிர் காலம் வருதுன்னா அதோட இலைகளை உதிர்த்துட்டு அது ஸ்டேபிளாக தான் இருக்கும். நம்ம மரத்துக்கிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அதாவது ஒரு அன்கண்டிஷனல் லவ்வோடு நம்ம இருக்கும்போது வாழ்க்கை ரொம்ப சுலபமாக இருக்கும். அதில் நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது மரம் தான். எதிர்பார்க்குறது இல்லை, நம்ம கேட்டாலும் கேட்கலாட்டியும் அது அதோட வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே வளர்க்குற செடிகள் கூட நம்ம தண்ணி ஊற்றலைன்னா வாடி போயிடும், அதோட இலைகள் சுருங்கி போயிடும். ஆனால் அதுவே நீங்கள் பெரிய பெரிய மரங்களையெல்லாம் பாருங்களேன், அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதோட வேர்களை பரப்பி எங்கே தண்ணி இருக்கோ அதில் போய் அங்கேருந்து அதை எடுத்துகிட்டு அதோட வளர்ச்சியை மட்டும்தான் கவனிக்குமே ஒழிஞ்சு அதனால் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுக்குமே ஒழிஞ்சு தேவையில்லாமல் அது எந்த இடத்துலையும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதில்ல. அப்போது இத்தனை வருஷ காலமாக மரங்கள் இந்த பூமியில் நிலைச்சிருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, அது பூமிக்கு அடியில் வுட் வைட் வெப் அப்படிங்கிற ஒரு ரொம்ப மெல்லிசான ஒரு செயினை க்ரியேட் பண்ணுது. ஸோ அது என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய காடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு மதர் ட்ரீ இருக்கும். அதிலேருந்து ஏதாவது ஒரு ட்ரீ வீக்காக இருக்குதுன்னா அதுக்கு போய் மற்ற மரங்கள்லாம் சேர்ந்து அதில் நியூட்ரியன்ஸை அனுப்பும். அதாவது ஒருத்தவங்க கஷ்டப்பட்டாலும் இன்னொருத்தவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட மக்கள் பெரிய அளவில் வளரணுன்னா அவங்களுக்குள்ள ஒற்றுமை ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இப்போ நம்ம நிறைய சின்ன வயசில் கதைகள்லாம் படிச்சிருப்போம், ஒற்றுமையே வலிமை அப்படிங்கிறத. நானே கூட ஒன்னஸ் பற்றி வீடியோ போட்டிருப்பேன், நான் அதோட லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதாவது இங்கே நம்ம எல்லாருமே தனித்தனியாக இருக்கிறதா நம்ம நினச்சிட்ருக்கோம், பட் உண்மை அது கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரு கான்சியஸ்னஸ்லேருந்து வந்தவங்க தான். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு கனெக்ஷன் இருக்க தான் செய்யுது, பட் அதை நம்ம உணர மட்டும்தான் முடியும். அப்போது அதே மாதிரி தான் மரங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதுனால தான் இன்னும் இங்கே இருந்துகிட்ருக்குது. இப்போது நம்ம பார்க்குற மதங்களாக இருக்கட்டும், இல்லை வேறு விதமான பிரிவினைகள் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருந்தாலும், பட் நம்ம எல்லாரும் ஒரே கான்சியஸ்னஸ்லேருந்து வந்தவங்க தான். அதை நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போவே இங்கே இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் அப்படியே சார்ட் அவுட் ஆகிரும். இந்த பூமி ரொம்ப அழகான ஒரு இடமா மாறிடும். ஆனால் அதுக்கு முதல்ல நம்ம எல்லாரும் நமக்குள்ளே என்ன இருக்குது, எது நம்மளை எல்லாம் பிரிக்குது அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு நிலைக்கு நம்ம போகணும். பொதுவாக நீங்கள் கோவில்களில் பார்த்துருக்கலாம், இல்லை நீங்கள் புத்தர் கூட பார்த்துருக்கலாம், எல்லா இடத்துலையும் மரம் இருக்கும், சரிங்களா? மரம் தான் பெரிய வழிபடு பொருளாக நம்ம கலாச்சாரத்தில் இருக்குது, இல்லை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அது மரங்களுக்கு ஹீல் பண்ணுற சக்தியும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மரங்கள் அப்படி ஒரு பாசிட்டிவ் வைபை நமக்கு கொடுக்கும். நமக்கு தெரியும், அரச மரத்தை காலையில் சுற்றினா இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் குழந்தை பிறக்கும் அப்படின்ற மாதிரி. அப்போது அதெல்லாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அதுலேருந்து வர்ற ஆக்சிஜன் நிறைய அதிகமாக இருக்கும். அது அந்த அம்மாவுக்குள்ளே போகும்போது அவங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் தாட்ஸ் க்ரியேட் ஆகும். இதனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலளவுலையும் சரி மனதளவுலையும் சரி பெரிய அளவு ஹீலிங்ஸ் நம்ம மரத்தோட அட்டாச்சாக இருக்கும்போது நடக்கும். ஸோ இனி நீங்கள் நெக்ஸ்ட்டு எப்போ மரத்தை பார்த்தாலும் மறக்காமல் நன்றி சொல்லுங்கள். நீங்கள் விடுற மூச்சு காற்றுக்காக இருக்கட்டும், இல்லை நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுற தண்ணிக்காக இருக்கட்டும், அது பொழிகிற மழையாக இருக்கட்டும், நம்ம தேவையில்லாமல் அனுப்புகிற குப்பைகள் எல்லாத்தையும் அது பொறுமையாக ஏற்றுக்கிட்டு நமக்கு தேவையான நல்ல விஷயத்தை மட்டும்தான் திருப்பி கொடுக்குது. ஒரு மரத்துக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு இன்னும் நிறையவே இருக்குது. ஆனால் நான் இதை இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மரத்தை பார்க்கும்போது மறக்காமல் நன்றி சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். வேறு யாராவது ஒரு நேச்சர் லவருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் எது ரொம்ப வேலிடான பாயிண்ட்டாக பட்டுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.